Breathe deep. Imagine your legs more limber in Duluth Trading Double Flex Denim. Envision euphorically squatting for that can of suds, bending for your toolbox in a state of bliss, lunging for your laser level on a whole new level. Relax and allow the flex to fill you with ability. Find your inner flex in Double Flex Denim only at Duluth Trading. உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். என்ன நடந்தது திருமதி விஜயஸ்ரீ? இது என் ஹஸ்பண்டோட அத்தைக்கு நடந்தது. என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய கிரௌட் இந்தியாவில 60ஆம் கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. ஒரு 30 பேர். அவங்க 60ஆம் கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே கேரளா அந்த மாதிரி போற இடத்துல நடந்ததுதான் இது. அவங்க கேரளாக்கு போறப்ப ஆக்சுவலி அன்னைக்கு ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. லேட் நைட் ஆகி ஹோட்டல் செக்இன் பண்றப்ப ஒரு 11 மணி இருக்கும், 12 மணி இருக்கும். அப்ப 12 மணிக்கு என்ன ஆச்சுன்னா அவங்க செக்இன் பண்ணோடனே ஒரு 30 பேர்னா ஒரு 15 ரூம் வச்சுட்டீங்கன்னா ஒரு ரூம்லயும் ஒரு வியர்டான இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன மாதிரி? ஒரு ஆள் துண்ணூர்லாம் ரூம் சுத்தி போற டைம்ல கரெக்டா லைட் கரண்ட் எல்லாம் போயிடுச்சு. இன்னொரு தொங்களோட ரூம்ல பக்கெட் சத்தம். 15 பேருமே ஒரு இன்சிடென்ட்ல அடி வாங்கினாங்க. ஆக்சுவலி ஒரு ரூம்ல ஒருத்தர் கழுத்துல துணியை போட்டு இழுத்துருச்சு. எப்படி? அவருக்கு கழுத்துலயே துணியை சுத்தி இழுத்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அவரு இப்ப உயிரோட இல்ல. மெயின் என்னோட ஹஸ்பண்ட் அக்கா இருக்காங்களா, அவரு தூங்கிட்டு இருந்திருக்காரு. அவர் தூங்குற டைம்ல ரொம்ப எப்படி சொல்றது, இப்போ கனவுல ரொம்ப அனுப்பி அழுவிருக்காரு கனவுடி. சோ என் சிஸ்டர்ல போய் அவர் எழுப்பி இருக்காங்க. எழுப்பியா அவரால எந்திரிக்க முடியல. ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஏஞ்சிருக்காரு. ஏஞ்சோடனே அந்த ரூம்ல ஃபுல்லா பிளாக் அவுட்ல ஒரு 7 பேரு, பெரிய ஆள்ல இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் அந்த ரூம்லயே நடந்துட்டு இருக்காங்களாம். ஃபுல்லா அந்த குரூப் அந்த ரூம்குள்ள இருக்காங்களாம். யாரு? ஸ்ட்ரேஞ்சர்ஸா? ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா பெரிய ஆள்ல இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் ஒரு 3 வயசுல இருந்து ஒரு 30-40 வயசு வரைக்கும் ஃபேமிலி. அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாம் அந்த ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க. ரூம்ல நடமாடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படி இவரை பார்த்த மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப இவரு கேட்டிருக்காரு, நீங்க யாரு இந்த ரூம்ல இருக்கீங்க அப்படின்னு. நாங்க இங்க சுத்தி பார்க்க வந்தோம். சுத்தி பார்க்க வரப்போ நாங்க அடிபட்டு இறந்துட்டோம். ஐயோ. ஆக்சுவலி இவங்க கேரளாக்கு ஏற முன்னுக்கு போயிட்டு இந்தியால கேஎஃப்சி எப்படி இருக்கும் ட்ரை பண்ண போயிருக்காங்க. சோ 30 பேருனால அந்த 30 பேரோட பில் எவ்வளவு பெருசு இருக்கும், நீட்டா இருக்கும்ல. அது அந்த ஃபேமிலி அப்படியே எடுத்து காட்டுது, நாங்க ரொம்ப பசியா இருக்கோம், சோ இந்த ஸ்மெல் பார்த்துட்டு நாங்க உங்க கூட வந்துட்டோன்னு. அவருக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டாரு எப்படியும் மெனக்கட்டு. ஆக்சுவலி அவங்க ஒய்ஃப் எழுப்பி இருக்காங்க, அவர் எந்திரிக்க முடியல. அந்த இது பார்த்தோன்னே அவரா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி எழுச்சிட்டாரு. எழுச்சோடனே தான் அவர் அந்த கதையை சொல்றப்ப அவங்க ஒய்ஃப் யோசனை வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த பிஸ்கெட்டை சுத்தி எடுத்துட்டு வந்துட்டு அந்த காப்பாக்குல எல்லாம் செக்இன் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல அவங்க வீசிட்டாங்க. சோ அந்த ஸ்மெல் பார்த்து அது ரூம்ல ஈக்குவட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஆனா வந்தது என்னன்னா, அடி வாங்கினது கடி உடம்பெல்லாம் அவருக்கு மறுநாள் காலையில ப்ளூ பிளாக் ஆயிடுச்சு. அந்த தழும்பு எல்லாம் உடம்புல ஃபுல்லா இருக்கு. பிளஸ் இவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தா அந்த 15 ரூம்ல உள்ளவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இருங்க, இந்த 3 வயசுல இருந்து 30 வயசு வயது உள்ளவங்க அந்த ரூம்ல இருந்தாங்கன்னு சொன்னீங்களே, அதை பார்த்தாருன்னு. அது கனவுலயே நடந்ததா இல்ல நிஜத்துலயா? அவருக்கு அது கனவு, பட் நிஜமா அந்த ரியலாவே அவரு பார்த்தேன்னு சொல்றாரு. எப்படி சொல்றது, அவருக்கு அது கனவுன்னு தான் சொல்றாங்க. அந்த என்வாயர்மெண்ட் எல்லாம் அப்படியே இருக்கு அவருக்கு. ஓகே, அவர் கனவுல பார்த்தாருன்னா அவரு அந்த உடம்புல அடி வாங்கினாரு சொன்னா அந்த தழும்பு எல்லாம் அந்த உடம்பு ஃபுல்லா இருக்கு. ப்ளூ பிளாக் ஆகி அந்த கடிச்சது அந்த உடம்பு முதுகு எல்லாம் மறுநாள் வரைக்கும் சரியான வழி அவருக்கு. இவர் ஒருத்தர் தான் பரவாயில்ல. அதுல எனக்கு தெரிஞ்சு அந்த 30 பேர்ல ஒரு 10 பேராவது அடி வாங்கிட்டாங்க. ஐயோ, மத்தவங்களுக்கு என்ன ஆனிச்சு? ஆக்சுவலி அடி வாங்கினதே வைஃப்
எமோஷனல் தான், ஆனா வைப் பண்ண ஆகல. இவருக்கு தான் அந்த கடியெல்லாம் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்ல. ஆனா மறுநாள் வந்து எல்லாம் செக் அவுட் பண்றப்ப 11 மணிக்கு ஆக்சுவலி எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒண்டிதான் தனியா இந்த மாதிரி நடந்திருக்கு. யாரும் வந்து ஷேர் பண்ணல. அந்த கவுண்டர்ல வந்து பேசுறப்ப, அந்த வழியில வந்து அவர் பேசுறப்பதான் ஒரு ஆளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. அதான் அதுல ஒருத்தர் தான் வந்து இப்ப அவர் உயிரோட இல்ல, அதுல ஒருத்தர் தான் வந்து அந்த கழுத்துல இது பண்ணி முடிச்சு போட்டு தூக்கி இருக்கு. இதுவும் கனவுலையா இல்ல இப்ப நிஜத்திலே அது நடந்ததா? நிஜத்துலன்னு சொன்னாங்க. கழுத்துல வந்து துணி சுத்தி இருந்துச்சா. அவர் இங்க அப்ப அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரா? ஆக்சுவலா தூங்கிட்டு இருந்தாரா? எல்லாம் தூங்க போயிட்டாங்க. ரொம்ப லேட் நைட் ஆனோடனே அந்த டிராவல் தான் இந்தியால இருந்து ஒரு தூரமா இருக்கும்ல, அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஒரு 3-4 ஹவர் ஆகும். சோ எல்லாம் போய் தூங்குறப்பதான் நடந்திருக்கு. சரி, தூங்கிட்டு இருக்கும் போது எப்படி கழுத்துல துணி வந்துச்சு? தெரியல, ஆனா சொன்னாங்க துணி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவருதான் இப்ப உயிரோட இல்லையே. சோ நான் வந்து இதெல்லாம் ஷேர் பண்றப்பதான் அவங்க அது சொன்னாங்க. அப்ப சொன்ன உண்மையான கழுத்துல துணி சுத்தி இருந்துச்சுன்னா, ஆமா கழுத்துல துணி சுத்தி அப்படியே அவரை தூக்கிடுச்சு அந்த கழுத்தோட அப்படின்னு. ஆனா அவரு இப்ப இருக்காரான்னு கேட்டேன். அவரு இப்ப உயிரோட இல்ல, ஆனா அவருக்கு அது நடந்திருக்குன்னு. இன்னும் ஒரு 3 பேர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனாரோ அதே மாதிரி. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.